Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, நீ வற்றாத நீரூற்று. ஆமென். கர்த்தர் உங்களை வற்றாத நீரூற்றை போல ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நீரூற்று எப்படி இருக்கும்னா, அது போற இடங்கள் எல்லாவற்றையும் ஒரு செழிப்பு உண்டாக்கும், ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கும், ஒரு பசுமையை உண்டாக்கும், ஒரு வளர்ச்சியை உண்டாக்கும். அதே போல நீங்க போற இடத்துல நீங்க செய்யற வேலைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை, நீங்க இருக்கிற இடம் ஒரு ஆசீர்வாதமா இருக்கும், நீங்க போய் பேசுற இடம் ஒரு ஆசீர்வாதமா இருக்கும், உங்களால உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், வேலை செய்யற இடம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் வாய்க்கால கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஏசாயா 58:11 என்ன சொல்றதுன்னா, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க. கர்த்தர் உங்களை நித்தம் 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 நடத்துகிற தேவனா இருக்காரு. மகா வறட்சியான காலங்கள்ல உலகத்துல அக்கம் பக்கம் உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 16,000 பேரும் தான் அது அணுக வசனத்தின் பிரகாரமாக உலகத்துல எந்த பிரச்சனை, போராட்டங்கள், உபத்திரவங்கள், கொள்ளை நோய்கள், நஷ்டங்கள், பஞ்சங்கள் வந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரா, நம்ம ஆத்துமாவை திருப்தியாக்குற தேவனாக்காரு. நம்ம எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன்னு சொல்றாங்க. உறுதியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், ஒரு தோட்டத்துல தண்ணி பாய்ஞ்சுன்னா அந்த தோட்டம் என்ன பண்ணுமா, பசுமையா இருக்கும், செழிப்பா இருக்கும், கனி கொடுக்கிற மரமா இருக்கும். அப்படிப்பட்ட தோட்டத்தை போல கர்த்தர் மாற்றுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கடைசியா வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அந்த நீரூற்று உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரா, உங்ககிட்ட உங்களுடைய ஆசீர்வாதம் வற்றி போகவே செய்யாது. நித்தம் நித்தம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கடந்து வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபையில கொடுத்து, புதிய புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து, கர்த்தர் புதிய புதிய அபிஷேகத்தை கொடுத்து, புதிய வாசலை திறந்து கொடுத்து உங்களை வற்றாத நீரூற்றை போல இருக்க செய்வாரு. நீங்க மட்டும் ஆசீர்வாதிக்க போறதில்ல, உங்க பிள்ளைகளையும் இஸ்ரவேல் குல சமாதத்தை காண்பா வசனத்தின் பிரகாரமாக உங்க சந்ததியை ஆசீர்வதிப்பாரு. நீங்க போற இடங்க, செய்யற வேலைகள், பேசுற ஆள் எல்லாவற்றையும் ஒரு ஆசீர்வாதத்தை உங்க மூலியமா அநேகருக்கு ஆசீர்வாதம் கடந்து போக முடியாத கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தின் வாய்க்கால கர்த்தர் மாற்றப்படுறாரு. அதுதான் இன்னைக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம். நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். இது கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்துவம். அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். God bless you.